வணக்கம். 2026ஆம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கான பலன்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர் 9894541577. இந்த நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை பலன் கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒரே நம்பர் தான், இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான இந்த வருட பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். 2026 கடகராசி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த காணொளி மூலம் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற வார்த்தைக்கு மாறுபாடாக நீங்கள் கைமண அளவு கற்றுக்கொண்டாலும் உலக அளவில் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் தான். இந்த கடகத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த ஒரு செயலையும் ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர்கள் அப்படின்னா கடகராசிக்காரர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் யோக பலனை செய்யுமா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எல்லாமே எளிமையாக செஞ்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் நிச்சயமாக ஒரு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வருடமாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால் சற்று சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக எப்போவுமே இயங்கிக்கிட்டே இருங்க. எதிர்பார்ப்புகளுடன் காத்திருங்கள். உங்களுடைய காத்திருப்புக்கு தகுந்த பலன் உண்டு. உங்கள் செயல்பாடை வேகப்படுத்துங்க. இல்லாட்டினா அதில் தோல்வி வந்துடும். தோல்வி அடையாமல் இருக்கணும்னா உங்கள் செயல்பாட்டில் வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசியில் பிறந்த, அதாவது கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கு நிச்சயமான ஒரு அற்புதமான ஒரு வருடம். இந்த வருடத்தின் பிற்பகுதி, அதாவது முதல் 6 மாதம், ரெண்டாவது 6 மாதம் அப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 2வது 6 மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இருக்க போகுது. இந்த சிறப்பான காலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம், சில பேர் வீடு கட்டணும், புது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோக அமைப்புகள் 2வது பகுதியில், இந்த வருடத்தின் 2வது பகுதியில் 6 மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வியில் கவனம் செலுத்தணும். அடிக்கடி மறதி வரும், ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க, இருந்தாலும் அந்த மறதி உங்களை படாப்படுத்தும், டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கும். டென்ஷன்லாம் இல்லாமல் மன அமைதியோடு இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை கையாளணுமோ அந்த வழிகளை கையாளுங்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களுடன் சண்டை போடுவதை குறைத்து கொள்ளுங்கள். பெரியவங்களுக்கு அதுதான், சின்ன குழந்தைகளுக்கு அது. எப்போவுமே இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனான வருடமாகவே மாறும். ஏன்னா ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது சின்ன தடை வந்தோடனே டென்ஷன் ஆகிடுது இல்லையா? அது மாதிரியான ஒரு டென்ஷனான மனநிலையே இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல் 6 மாதம், பிற்பகுதி 6 மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பயணம் தடையாகுதுன்னு நினைக்க வேணாம். அது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரப்போகுது.
உள்ளூர்லேயே நீங்கள் ஜெயிக்க போறீங்க, உள்நாட்டிலே நீங்கள் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. புதிய வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் தேடணும்னு அவசியம் இல்லை, உள்நாட்டிலே கிடைக்கிறதுக்கு உண்டான யோக பாவங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடமாக இந்த வருடம் பிற்பகுதியில் அமையும். முதல் 6 மாதம் என்பது சில யோகத்துக்காக, சில அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டிய வரும். அடிக்கடியான பயணங்கள் உங்களுக்கு சில உடல் ரீதியான தொந்தரவுகளை தராமல் இருக்கிறதுக்கு உடலில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண் நான் சொல்கிறேன். இந்த அதிர்ஷ்ட எண் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், உங்களுக்கு பொருளாதாரத்தை வளப்படுத்தும், உங்களுடைய எண்ணங்களில் வெற்றியை தரக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த எண்கள் உங்களுக்கு செய்யும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2, 6, 7, 3. 2, 6, 7, 3. இந்த எண்களை ஒரு விசிட்டிங் கார்டு அளவில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அல்லது பணம் வைக்கக்கூடிய பர்சுகளில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த எண் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்கள் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள்.